கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நமக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் என்றென்றைக்கும் இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்துல ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், இந்த ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று சொல்லுவது மாபெரும் வாக்குத்தத்தம். மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டவர்கள். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் சுதந்திரித்துக் கொண்ட மாபெரும் வாக்குத்தத்தம். ஆவிக்குரியவர்கள். ஏன் ஆவிக்குரியவர்கள் என்பது மாபெரும் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு சொன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார். நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறேன். ஆனால் மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஜெயங்கொண்டவர்களாய் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த ஒரு மாபெரும் பரிபூரணம். இந்த இடத்துல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் சொன்ன சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னவென்றால், தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. ஏன் இது மாபெரும் மகிமையான வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், ஒரு பரிபூர்ணம் என்றால், யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எந்த ஒரு அருவுரு அற்றவர், அவருக்கு உருவம் அல்ல. அவர் ஆவியா இருக்கிறார். தேவனை கண்டவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. தேவனுக்கு பிள்ளைகள் தேவை. தேவனுக்கு பிள்ளைகள் தேவை. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்காகத்தான் நமக்கு ஜீவனாக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் இந்த ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இங்கே கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் நிருபத்தை எழுதும் போது நிறைய பிரச்சனை. கலாத்திய சபையில வந்து நிறைய பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்குள் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருமே ஆவிக்குரியவர்கள். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவன். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். என்ன பார்த்து ஆவிக்குரியவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும்படியாய், தேவனை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்னா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆவியோடும் உண்மையோடும் என்பதுதான் தேவ ரகசியமே இருக்கிறது. ஆவியில தொழுது கொள்ளுகிறோம், அதுல உண்மை இருக்க வேண்டும். ஆக இங்கே அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும் போது ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை ஞாபகப்படுத்தி, அவரை நல்லா உற்சாகப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த கலாத்திய சபை என்பது நிறைய சபைகளில் பார்த்து நல்லா வளர்ந்து நல்ல ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த பைபிள் ஸ்டடி நடக்குதோ இல்லையோ, கலாத்திய சபை குறித்த அந்த பைபிள் ஸ்டடி வந்து நிறைய நடக்கும். ஏன் அப்படின்னா, மாம்சத்துல செயல்பட்ட, மாம்சத்துல இயங்கி கொண்டிருந்த நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்களாய் சபைக்குள்ள வந்துவிட்ட பிற்பாடு மறுபடியும் மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதை எப்படி கண்டுபிடிச்சு நம்ம மறுபடியும் ஆவிக்குரியவர்களாக நம்ம எப்படி புதுப்பிக்கிறது என்பதுதான் கலாத்திய சபையினுடைய நிருபம். ஆக இங்க நீங்க ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை அப்போஸ்தலன் பவுல் எடுத்து நல்லா பேசியிருப்பார். அதை பேசி முடிச்சுட்டு இதை முடிக்கும் போது தான் அவர் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரியவங்கப்பா. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்கின்ற வார்த்தையை கேட்கும் போது நம் உள்ளமெல்லாம் அகமகிழ வேண்டும். ஏன்னா ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாத உலையான சேற்றிலும்
பயங்கரமான குழியிலும் அமிழ்ந்து கிடந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து இந்த உளையான சேற்றிலே அவர் நம்மை மீட்டெடுத்து நம்மை பொக்கிஷமாக உன்னதத்திலே நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் இங்க இல்லை. இதெல்லாம் மாபெரும் வாக்குத்தத்தம். ஆக ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பிதாவை தொழுது கொள்ளுகிறோம். எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? ஆவியோடும் உண்மையோடும். இப்ப சில பேர் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா வேர்வை தண்ணில சொட்டும். இந்த ஆவியில ஜெபிக்கிறவர்கள், ஆவியில இருக்கிறவர்கள் எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, நல்ல இந்த மாம்சீகத்தினுடைய இந்த அறிவு, இந்த சிந்தனை எல்லாம் நல்லா வெறுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தேவ பிரசன்னத்தில் அப்படியே அவங்களுடைய இருதயம் அப்படியே ஜீவன் கிறிஸ்தியேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்துக்குள்ள போவாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு உன்னத நிலை. அதுதான் சபை. ஒரு சபையில் இருக்கிறவர்கள் எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்தியேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதுதான் சொல்றாரு, நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆவிக்குரியவங்க டெய்லி சொல்லுங்க, நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள். எங்கள் ஜீவன் கிறிஸ்தேசுவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என் பிதாவை நான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறேன். இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது என்பது இந்த மாம்சீக சிந்தனை நமக்கு பயங்கரமான பாரத்தை கொடுக்கும். இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நிறைய நேரத்துல மன அழுத்தத்தை கொடுக்கும், பாரத்தை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அந்த நினைவுகளை எல்லாம் சிலுவையில் அடிச்சுட்டு கிறிஸ்தியேசு நம்முடைய இறுதி தரித்து கொண்டு நீங்க காலையில அதிகாலை நேரத்துல எழுந்து தேவனை நோக்கி அப்படியே உங்க சிந்தனையில ஏன் அதிகாலையில ஜெபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, ஏன் அதிகாலையில ஜெபிக்கணும்? நீங்க பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மாம்சீக ரீதியிலே நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளை நிறைய வேலைகள்லாம் செய்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கையாண்டு அப்படியே டென்ஷன் ஆகி நரம்பெல்லாம் விரிஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்கும். அதில் தேவ பிரசன்னத்துக்குள்ள போக முடியாது. அந்த அதிகாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்ட் கொடுத்து நம்முடைய மைண்ட் அவ்வளவு கிளியர்னஸா இருக்கும். அந்த அதிகாலை பொழுதுல தேவ பிரசன்னத்துக்குள்ள அதுல ஒரு உண்மை இருக்கும். அதுல உண்மை இருக்கும். என்ன உண்மை? எந்த ஒரு மாம்ச சிந்தனையும் இல்லாம ஆவியில பிதாவை நோக்கி பார்க்கிற நாம் அந்த அதிகாலை பொழுதுல எழுந்து ஜெபிக்கும் போது எல்லாமே அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டு அந்த தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல ஒரு உண்மை இருக்கும். அவரை அப்பா என்று அழைக்கிற அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஆவிக்குரியவர்களுடைய அந்த நினைவுல முதல்ல தேவன் இருக்கிறார். தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் அவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அனுபவம் அவர்களுக்குள் இருக்கிறது. அப்ப நம்ம அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் சோர்வுகள், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், நம்முடைய மனசை குழப்பக்கூடிய குழப்பங்கள், நம்முடைய மனசை கெடுக்கக்கூடிய இந்த காரியத்தை எல்லாம் விலகிட்டு அந்த ஒரு காலை பொழுதுல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள தேவன் கொடுப்பார். அந்த பிரசன்னம் இருந்துச்சுன்னா அந்த நாள் முழுக்க தேவ பிரசன்னம் நம்மை காத்துக்கொண்டே இருக்கும். நீங்க வேலை ஸ்தலத்துல இருந்தாலும், படிக்கிற இடத்துக்கு நீங்க போனாலும், அல்லது வேற எங்க போனாலும் தேவனுடைய அந்த பிரசன்னம் உங்க கூடவே இருக்கும். நமக்கு தேவை நம்முடைய மனம் சமாதானமா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது தேவனை தொழுது கொள்ளுவதில் தான் இருக்கிறது. கரங்கள் தலைமை சொல்லுவோமா? தேவனை தொழுது கொள்ளுங்க. காலையில் என்றவரை நோக்கி தொழுது கொள்ளுங்க. ஏன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன்? என் ஜீவன் கிறிஸ்தியேசுவுக்குள்ளாக, என்னால் இயேசு கிறிஸ்து என் மேல அன்பு கூர்ந்து, என் மேல இரக்கம் வச்சு, என் மேல தயவு பாராட்டி அவருடைய கிருபையினால் என்னை காத்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 3:1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகள், இதுதாங்க இந்த ஆவிக்குரிய நிலைமை. நல்லா கவனிங்க, இந்த ஆவிக்குரிய உன்னத நிலைமை. நீங்க பூமிக்குரியவைகளை யோசிப்பீங்க. மாம்சீகமானவர்கள், நீங்க மாம்சமானவர்கள்.
ஆனால் ஆவிக்குரியவர்கள் மேலானவைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்திருக்கிற அந்த மேலானவைகள், பிதாவையே நோக்கி பாருங்கள், தேவனையே நோக்கி பாருங்கள். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆவிக்குரியவர்களுக்கு என்ன நடக்கும்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் நாம் ஆவிக்குரியவர்கள்? அங்க சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகள். இந்த மேலானவைகளை தேடுகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னா, சந்தோஷத்துல கம்பீரிக்கும். எந்த ஒரு மாம்சீக யுத்தமும் இருக்காது. இந்த ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாம்சீகமான காரியங்களும் அவங்களுடைய ஆத்துமாவை தாக்காது. ஏன்னா இவங்க மேலானவைகளுக்கு நேராக கடந்து போறாங்க. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள். நீங்கள் மரித்தீர்கள், சிலுவையில இயேசு கிறிஸ்துவோடு மரித்து விட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாம்சீகத்துக்கு நாம் சிலுவையில மரித்து விட்டோம். ஞானஸ்நானம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். ஆமென் சொல்லுங்க. மரித்தால் தான் எழுந்திருக்க முடியும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்து விட்டீர்கள். நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னால எதுவுமே ஆகாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு உன்னத அனுபவம், ஒரு மனமகிழ்ச்சியின் அனுபவம், அது சமாதானத்தின் அனுபவம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள் என்றால், நான் ஒரு பாவியான மனுஷன், என்னால் ஒன்றும் ஆகாது, என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பயங்கர ஆச்சரியம். தேவனுக்கு எவ்வளவு அன்பு நம் மேல. நம்முடைய ஜீவன் அவர் எடுத்துக்கினார். நம்ம எல்லாம் இந்த மகிமையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துக்கிறோம். நம்ம இன்னைக்கு என் ஜீவன் இன்னைக்கு தேவன் யார்? சர்வ வல்லவர். அவர் தேவ தூதனுக்கு உதவியாக கை கொடுக்கல. தேவதூதன் விழுந்து போயிட்டான். அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்பான தேவ ஜனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்திய ரட்சகர், இயேசு கிறிஸ்து அவர் என் ரட்சிப்பின் தேவன், அவர் என் ரட்சிப்பின் அதிபதி. அவரை ரட்சகராக விசுவாசிக்கிற நாம் யாவரும் ஆவிக்குரியவர்கள். என் ஜீவன் இப்ப பிதாவாகிய தேவனுக்குள்ள தான் மறைந்திருக்கிறது. ஆக முதலாவது நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்து விட்டோம். இந்த பாவ வாழ்க்கைக்கு, இந்த மாம்ச வாழ்க்கைக்கு மரித்து விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னால எதுவுமே ஆகாது. ஆமே. ஏன் இன்னைக்கு மனவலி? ஏன் இன்னைக்கு மனபாரம்? என்னால முடியலையே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே. இதுதான் பிசாசு வந்து தாக்குவான், நெருக்குவான். பாரு, உன்னால முடியல பாரு. நல்லா கவனிக்கணும். ஒரே விஷயம், என் இயேசு ராஜா எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என்னால எதுவுமே ஆகாது. ஆமென். கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள், அவரோடு செத்துட்டீங்க அப்படின்னு என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம்? மாம்சத்துக்கு செத்து போச்சு, என்னால் எதுவுமே ஆகாத ஆண்டவரே, நான் படுற பிரயாசம் எல்லாம் ஒன்னுத்துக்குமே உதவாத ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் எதுவும் ஆகுமா? ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னால் எதுவுமே ஆகாது. என்னால் சில வேளைகளிலே ஒரு சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்து நம்ம சூழ்ந்து கொள்ளும் போது, அதை கவனிங்க, என் தேவனாலே எல்லாம் கூட கையை தூக்கிடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது, அதுதான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள்னா யாரு? என் ஜீவன், என் ஆத்துமா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என் தேவனே, அப்பா என்னைக்குமே அப்பா என்னைக்குமே பிள்ளைகளுடைய அந்த சந்தோஷம், அந்த சமாதானத்துக்காகவே பாடுபடுகிறவங்க. நம்முடைய பரமபிதா நம்முடைய சந்தோஷத்துக்காகவும் நம்முடைய சமாதானத்துக்காகவும் தான் அவர் பிரயாசப்படுகிறார். அதனால நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள் என்பது எந்த ஒரு பாரத்தையும் உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. அது பாரம் வருதுன்னா, என்னால முடியாத ஆண்டவரே, என் தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆக இதுதான் ஆவிக்குரிய அந்த நிலை. ஆக கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய ஜீவன் வாசிங்க. ஏனென்றால் 3ஆம் வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனை ஒருவரும் ஒரு காலம்
ஆனா இன்னைக்கு என் ஜீவன் எங்க இருக்கு? இப்ப எவ்வளவு இது கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிமை. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு இப்ப என் ஜீவன் எங்க இருக்கு? நான் பிதாவை பார்க்கல, ஆனா என் ஜீவன் பிதாக்குள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! பயங்கரம் இது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை அனுபவிங்க. இது எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள வாழ்க்கை. நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன். என் ஜீவன் எங்க இருக்கு? எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, என் ஜீவன் எங்க இருக்கு? பிதாவகிய தேவனுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவகிய தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஆக என்ன சத்து தொட முடியுமா? ஐயோ திறமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த போராட்டமோ, எந்த அந்தகாரமோ, எந்த சேதமும் உங்களை தொடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அற்புதம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை யாருங்க? அற்புதத்தில் வாழ்கிறவர்கள். அவன் தான் விசுவாசி. அற்புதத்துல வாழும் தான் விசுவாசி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று அற்புதம், என்னைக்கு அற்புதம், நாளைக்கு அற்புதம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அது மாம்ச வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆக என் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆக தேவன் நம்மை விரும்புகிறார். நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால காலையில போய் நில்லுங்க. அதுதான் உண்மையான ஜெபம். அந்த ஒரு உலக மாம்சிக டென்ஷன், அந்த மனுஷிகம் எல்லாம் செத்த நிலையில காலையில எழுந்து தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. நைட்ல படுக்கும் போதே நான் காலையில என் பிதாவுடைய சமூகத்தில் நான் போவேன், என் தேவ பிரசன்னை ஒவ்வொரு வேளையை காக்கும் என்ற மனநிலையோடு படுங்க. கர்த்தர் நம்மை நடத்த வல்ல முடியும், நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா என்ன வாழ்க்கை நமக்கு இருக்கும்? ஆவிக்குரியவர்கள்னா என்ன என்பதை ரொம்ப ஷார்ட்டா பார்த்துட்டோம். இதான் புரிஞ்சு போச்சு. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனை ஒருத்தரும் இதுவரைக்கும் கண்டதில்லை, ஆனா என் ஜீவன் அவருக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் இருக்கிறது. சரி, ஆவிக்குரியவர்களுடைய நிலை, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? தொடர்ந்து மறுபடியும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கை. இந்த ஒரு வசனத்துல ஒரு சபையினுடைய நடைமுறையை நடத்திப்ப ரொம்ப அருமையா அப்போஸ்தலர் பவுல் விளக்குவதை நம்ம இங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? சகோதரரே, யாராகில ஒருத்தர் ஒரு குற்றத்துல அகப்பட்டான். யாரு? வெளியே இருக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க. அப்ப சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பரிசுத்தத்துல அப்படியே எல்லாருமே தரையில நடக்காம அப்படியே ஒரு 3 அடி உயரத்திலேயே பறந்துக்கினே போறோம்னு நினைக்கிறது எல்லாருக்குமே நினைப்பு. ஆனால் இங்க வேதம் தெளிவா சொல்லுது, சபைக்குள்ள வருகிறவர்களும் குற்றம் செய்வார்கள். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சி நிலை. அது வளர்ந்து கொண்டே போவது, அது விசுவாச ஓட்டம் ஓடுவது. சில பேருக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், சில பேர் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. ஒரு அன்பாய் சொல்லுகிறேன், எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச் அப்படின்னா ஓடி வந்து சபையில உட்காந்துடுறான்ல, புதன்கிழமை மாலையில ஆராதனை இருக்கு ஓடி வந்துடுறாங்கல்ல, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலையில இருக்கு, எல்லாம் ஓடி வந்துடுறாங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆவிக்குரியவர்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? சபைக்குள்ள அல்லது நம்முடைய குடும்பத்துல யாராகிலும் ஒரு குற்றம் செய்வாங்க அப்படின்னா அவங்க செய்த குற்றத்தை பேசாம இருக்கிறவங்க. என் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் என் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறேன். இதுதான் நல்ல கவனிங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு நூல் கூட அடிப்பிழை இல்லாமல், அந்த பிழை இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் ஒன்று போகும் அப்படின்னா தேவனுடைய ஒரே ஒரு பார்வை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவன் ஆவியா இருக்கிறார், எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், என் பிள்ளைகள் எனக்கு தேவை. இதுதான் பயங்கர கான்செப்ட். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கும் போது தேவன் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பெற்ற நாம் நல்லா கவனிக்கணும், இது நல்லா டிஃபரெண்டா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து இயேசுவோடு நாம் மரித்தோம், கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில மரித்தோம். கலாத்தியர் 2:20 சொல்லுவார் இல்லையா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுவார். நல்லா கவனிக்கணும். சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே யாருங்க? சொல்லிக்கினே இருக்கணும். வெரி குட், சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க. நம்மள யாரு? மாம்சமும் ரத்தமும் இருக்கே, அதான் ஏசப்பாவோடு செத்து போயிருந்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. நம்மள யாருங்க? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ தேவன் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எங்க எல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு ராஜான்ற அந்த விசுவாசம், அவர்தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டி. ஆதி இயேசு கிறிஸ்து. பெரஷிட், அந்த பெரஷிட் ஆதி ஆதி ஆதி, அவர்தான் ஆதி பகவன். இயேசு அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுவார். ஏன்னா தேவ சித்தம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறவர். முதல்ல நீங்க உறுதிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்திய ரட்சகர்னு சொல்லி. ஆக தேவனுடைய நோக்கமே என்னன்னா, நம்முடைய ரட்சிப்புல திருத்துவம் செயல்படுகிறது. திருத்துவம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே திருத்துவம் தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்குள்ளே இந்த ரட்சிப்பை பூர்ணப்படுத்துகிறார். முதல்ல இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், நான் ஒரு பாவியா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கும் போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்த உடனே தேவன் நம்மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் ஊற்றுகிறார். அப்படி ஊற்றுனதுமே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல வந்ததுமே, நம்முடைய ஆவி, நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவி இருக்கு இல்லையா, மனுஷிக ஆவி இருக்கு இல்லையா, ஆவி ஆத்மா சரீரத்னா மனுஷன். நம்முடைய ஆவி என்னவா ஆயிடும்னா சாந்தமா மாறிடும். ஆவிக்குரியவன் அப்படின்னா யாருன்னா சாந்தம் உள்ளவன். இந்த சாந்தம் உள்ளவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா யாருடைய குற்றத்தையும் எடுத்து பேச மாட்டான். நீ எந்த பர்சனலா அவங்க வேற எங்கேயோ குற்றம் செய்தாலோ அல்லது பர்சனலா நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏதோ ஒன்று உண்டு பண்ணிட்டாலோ, ஆவிக்குரியவங்க அப்படின்னா யாரு? ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையில் இருக்கிறவனா அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய மனுஷிக ஆவி சாந்தமுள்ள ஆவியா மாறிடும். ஏன்னா மனுஷனுக்குள்ள மனசாட்சி இருக்கு. அவனுக்கு நன்மை எது, தீமை எது, எது குற்றம், எது குற்றம் இல்லை என்று அவன் மனசாட்சியை தீர்க்கும். அவன் மாம்சீகத்தில் இருந்து என்ன செய்யறான்னா மற்றவர்களை நியாயந்திருக்கிறான், நியாயபரமான சுயநீதியின்படி. ஆனால் ஆவிக்குரியவர்கள், நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சாந்தமுள்ள ஆவியோட குற்றம் செய்தவங்களை சீர்பொருந்த பண்ணுவாங்க. ஓகே பிரதர் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு, இந்த சிஸ்டர் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுறாங்க, இப்ப இவங்களை எப்படி அப்பாவின் அன்புக்குள்ள அவங்கள மறுபடியும் எப்படி சபையில ஸ்டாண்டர்ட் பண்றது, எப்படி அவங்கள பலப்படுத்துறது, எப்படி அவர்களை சேர்த்து பிடிப்பது, இதுதான் ஆவிக்குரியவர்கள். இதுதான் சாந்தமுள்ள ஆவி. இந்த சாந்தமுள்ள ஆவி என்பது கிறிஸ்துவின் ஆவி, குமாரனின் ஆவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இந்த சாந்தம் என்பது ஆட்டுக்குட்டி. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டதுமே எங்க அப்பாவுக்கு எது பிரியம், என் தேவனுக்கு எது பிரியம்,
இந்த மாம்சத்தை சிலுவையில அடிச்சு நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்துல வந்துருவாங்க. சகோதர சிநேகம் அப்படி பொங்கி ஜீவ நதியாய் பாய்ந்து ஓடும். இதுதான் இந்த சாந்தமுள்ள ஆவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லுவார், பிதாவை கண்டவர் குமாரன். குமாரன் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள். அப்போ நம்ம இயேசு ராஜா கிட்ட நம்ம போகும்போது தான் இந்த சாந்தமுள்ள இந்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆக ஆவிக்குரியவங்க, இவங்க ஆவிக்குரிய, நீங்க இனம் கண்டுக்குங்க. இப்ப என்ன இவங்க ஆவிக்குரியவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன நடந்தாலும் என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனா என் சகோதரனை மட்டும் நான் குற்றப்படுத்திட மாட்டேன். 100% அவங்க குற்றவாளி தான். எல்லாருக்கும் தெரியாம மாதிரிதான் குற்றம் செய்யறாங்க. பாருங்க பிரதர், உங்களுக்கு தெரியல பிரதர், அவங்க என்ன பண்ணாங்க, வீடியோ பாருங்க பிரதர், பாருங்க வாய்ஸ் ரெக்கார்டு பாருங்க பிரதர், அவங்க என்ன பேசினாங்க பாருங்க. இதெல்லாம் மாம்சமானவர்கள், இதெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள், இவர்கள்லாம் மனுஷர், இவர்கள்லாம் மனுஷர், இவங்கெல்லாம் மனுஷர்கள். ஆனால் சாந்தமுள்ள ஆவியோடு இருக்கிறவர்கள் தேவர்கள். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். இவங்க ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா சாந்தமுள்ள ஆவியா மாறிச்சு. ஏன்னா மனுஷனுக்குள்ள மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சியில குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று நியாயந்திருக்க முடியும். மற்றவருடைய கண்ணுல இருக்கிற துரும்பு தெரியும், ஆனா உன் கண்ணுல இருக்கிற தூண் உனக்கு தெரியாது. இதுதான் மனுஷர் மார்க்கம். அதான் இயேசு சொல்லிட்டாரு, உன் கண்ணுல இருக்கிற தூணை பாரு, மற்றவங்க கண்ணுல இருக்கிற துரும்ப பார்க்காத. ஏன் அப்படின்னா தேவனை தூஷிப்பதும் தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தூஷிப்பதும் ஈக்குவல், சேம். அன்பாய் சொல்லுகிறேன், யாரையுமே குற்றப்படுத்தாத. எப்பொழுது ஒரு மனுஷன் மேல பயங்கரமான தேவ கோபம் வரும் அப்படின்னா, என்னைக்கு ஒரு மனுஷனுடைய குற்றத்தை ஒரு மனுஷன் பேசுவானோ அன்னைக்கு அந்த அவன் செஞ்ச அத்தனை குற்றமும் இவன் தலைமையில வந்து உட்கார்ந்துடும். இது பயங்கரமான ரகசியம். என்னைக்கு ஒரு மனுஷனை நீ குற்றப்படுத்துறியோ தேவ கோபம் என்னைக்கு உன் மேல வரும் தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவன் அவன் சாந்தமுள்ள ஆவி, அவன் சாந்தமுள்ள ஆவியோட அவனை சீர்பொருந்த பண்ணணுமே தவிர, இப்ப உதாரணத்துக்கு சபையில வர யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இது பயங்கரமான பாவம், கண்டிப்பா பயங்கரமான பாவம். இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று உன் மனசாட்சியே நியாயந்திருக்கும். உடனே என்ன பண்றதுன்னா, சபையில இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஊதி விட்டுட்டு, இந்த பாரு அவரு போயிட்டு என்ன பண்ண தெரியுமா, நேத்து ஒரு சரக்கு அடிச்சிட்டாரு, அந்த சிஸ்டர் என்ன தெரியுமா பண்ணாங்க, இதா பண்ணாங்க, அப்படியே போயிட்டு எல்லாரும் கொளுத்தி விட்டு எல்லாரும் நாசம். இதெல்லாம் மனுஷிக ஆவி, இது மனுஷர். அதே மாதிரி பொறாமை, ஐயோ அவங்க பாரு வீடு எல்லாம் கட்டாங்க, அவங்க பாரு நிறைய பணம் வச்சுன்னு கார்லாம் பைக்லாம், அவங்க பாரு எவ்வளவு நகைய வச்சு, இந்த மாதிரி பொறாமை, ஒருத்தர் மேல ஒருத்தர் கசப்பு, இதெல்லாம் சர்ச்சில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்றாரு. இது ஆவிக்குரிய அனுபவம் அல்ல. ஆவிக்குரியவர்கள் யாருன்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர்கள். அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் என்பது அந்த சாந்தமும் மனத்தாழ்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளுவது. என் ஜீவன் இப்ப எங்க இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கு. இவங்க தான் ஆவிக்குரியவங்க. இப்ப இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்திய சுவிசேஷ புத்தகத்துல அதுல முதல்ல 6வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷ புத்தகத்துல முதல்ல 6வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, 5ஆம் அதிகாரத்துல முதல்ல 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 7:1 வாசிங்க பார்க்கலாம். மத்திய 7:1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சரி கவனிங்க, நீங்க குற்றவாளிகள் என்று எப்ப தீர்க்கப்படுறீங்க? மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்கும் போது. இதுதான் மனுஷர் மார்க்கம்.
நீ குற்றவாளின்னு தீர்க்கப்படாம இருக்கணும் அப்படின்னா இது நீங்க எப்படி எடுக்கணும்னா தேவனுடைய பார்வையில் எடுக்கணும். அதான் யாக்கோபு சொல்றாரு இல்லையா, தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை தூசிக்கிற அதே வாயில தேவனை போய் துதிக்கிற, எப்படிடா இது துதியை தேவன் எடுத்துக்கொள்வார் என்று அங்கே யாக்கோபு கேட்கிறார். நல்லா கவனிங்க, எப்பொழுது தேவ கோபம் உங்க மேல வரும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? எப்பொழுது தேவ கோபம் உங்க மேல வரும் அப்படின்னா, மற்றவர்களை நீ குற்றவாளி, அவங்க இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ சொல்லி குற்றம் திருப்பார், அப்பயே உனக்கு தேவ அன்பு கிடையாது. நீ தேவர்கள் அல்ல, சபையில் இருக்கிறவங்க தேவர்கள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று கர்த்தரை அழைக்கிறார், தேவன் அழைக்கிறார் நம்மை. அப்போ நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீ மற்றவர்களை என்ன தீர்ப்பு செய்யறியோ நீங்களும் பாருங்களேன், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மற்றவர்களுக்கு நம்ம எந்த குற்றத்தை நம்ம சொல்றோமோ அதே குற்றம் நமக்குள்ள பல பல பரிமாணத்துல பல வடிவங்கள்ல இருக்கும். அதே குற்றத்தை பல நேரங்களில பல இடங்கள் நம்ம செஞ்சிருப்போம். அப்போ உனக்கு நீயே தீர்த்து கொள்ற, நீ குற்றவாளின்னு எச்சரிக்கையா சொல்றேன். யார பத்தியும் டைரக்டா நேரடியா உனக்கு விரோதமா ஒருத்தன் வந்தா கூட அமைதியா இருந்துட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட, நீ ஆவிக்குரியவன். தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் காரியோத், உனக்கு என்ன வேண்டும் என் சிநேகிதனேன்னு கேட்டாரு பாருங்க, அங்கதான் ஜெயம் இருக்கிறது. அதுதான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவி, அதுதான் ஆவிக்குரியவர்கள். நீ செய்யற பாவத்துக்கு தேவன் நீதியுள்ள தண்டனை கொடுக்க போறாரு. ஆனா நீ கோபப்படுறதுக்காக நான் கோபப்பட முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்தேசுவோடு கூட என் ஜீவன் பிதாவக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆக நல்லா கவனிக்கணும், இந்த சாந்தம் உள்ள ஆவி நமக்குள்ள, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, இந்த சாந்தம் உள்ள ஆவி நமக்குள்ள இருக்குமே ஆனால் நாம் அத்தனை பேருமே அவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். அந்த மனமகிழ்ச்சி தான் நித்திய ஜீவன். ஏன் ஆவிக்குரியவர்களாக நான் இருக்க வேண்டும்? இப்ப ஏன் உனக்கு பாரம்? ஐயோ எனக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, எங்க அம்மா என்ன சொல்லும், எங்க அப்பா என்ன சொல்லும், என் மாமியார் என்ன சொல்லும், மற்றவங்க மேலே இருக்கிற இந்த கசப்பு அது மனுஷிகம். ஆனால் நான் ஆவிக்குரியவனாக என் தேவனாலே மாத்திரம் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சிக்குள்ள நான் போகும்போது என் மனசுக்குள்ள சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்துக்காகத்தான் கர்த்தர் சொல்றார், யாரையும் குற்றப்படுத்திடாத, யார் செய்யற குற்றத்தையும் உன் சிந்தனையில தூக்கி வச்சுக்காத. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ மற்றவர்களுக்கு நீ அளக்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். அப்புறம் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்புடாது, மற்றவனை குற்றப்படுத்திக்கிறதெல்லாம் துரும்புன்ட்டார். என்னைக்கு இது பாருங்க, அவன் செய்யறது பயங்கரமான பாவமா இருக்கும். என்னைக்கு நீ உன் வாயால அந்த குற்றத்தை நீ அறிக்கை செய்யறியோ அன்னைக்கே அது சின்னதா மாறிடுது. நம்ம ஆளுங்க அவங்க குற்றத்தை பேசி அவங்கள தண்டனையிலிருந்து தப்பிக்க வச்சு நீங்க தண்டனைக்குள்ளாயிடுறீங்க. உன் கண்ணுக்கு அவ்வளோ பெருசா தெரியுது, உண்மையிலேயே அது பெரிய பாவம் தான். எப்போ நீ அந்த குற்றத்தை எடுத்து உன் வாயில நீ பேசுறியோ அப்பவே அது தூசாயிருது. உன் தலை மேல பெரிய தூண், சுமக்க முடியாத தூண். இதெல்லாம் பயங்கர ரகசியம். இதெல்லாம் ஆவிக்குரியவர்களாகிய நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் என்ன, மற்ற குற்றம் செய்வாங்க, மாம்சீகத்துல பலவீனத்துல இருக்கிற குற்றம் செய்வாங்க. சண்டை போட்டுக்காத, வாயை திறந்து சண்டை கண்டை போட்டு போறேன்ற கருத்து. சபைக்குள்ள வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். அது அது ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க கிறிஸ்துவை அறியல, கிறிஸ்துவ அறிந்திருந்தால், கிறிஸ்துவோடு மரித்திருந்தால், கிறிஸ்துவோடு தேவனுக்குள்ள உன் ஆவி மறைஞ்சிருக்குமே, அப்ப சாந்தம் உள்ள ஆவி வந்துருமே. அந்த சாந்தமும் மனத்தாழ்மையை தான் கிறிஸ்து அல்லவா? இப்ப கலாத்திய சபைக்கு இந்த பிரச்சனை, கொரிந்து சபையில பிரச்சனை ஏற்பட்டு பெரிய பிரச்சனையா மாறி போச்சு. பவுல் அங்கேயும் நிருபத்தை எழுதுறாரு. அப்ப என்ன பிரச்சனைன்னா, நீங்க என்னடா இப்படி இருக்கிறீங்க? அங்க ஒரு கேள்வி ஒண்ணு, மனுஷனா இருக்கிற நீ, இது பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைங்க. அது என்னடா மனுஷனா இருக்கிறீங்க, நீங்க தேவர்கள் அல்லவா, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லவா, ஏண்டா ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை கடிச்சுக்கிறீங்க? நீங்கள் கடித்து பட்சித்தீர்கள் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்க ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிந்து போவீர்கள். ஆவிக்குரியவர்கள் என்பது தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை சீர்பொருந்த பண்ணுவது. வாசிங்க போல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 இந்த கொரிந்து சபையில இருக்கிற பிரச்சனையை பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். மேலும் சகோதரரே, ஆ. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல், உங்களுடனே பேசக்கூடாமல், ஆ, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எப்பா, இது ஒரு பயங்கரமான சவால் இல்லை இது? என் சகோதரரே, சபையில இருக்கிற அத்தனை பேர் யாருங்க? ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க எல்லாம் வாய்ப்பு. சபையில இருக்கிற யாரு? யார நம்ம விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவர்கிட்ட மாம்சம் அல்ல, அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. தேவனிடத்துல பட்சபாதம் அல்ல, தேவன் மாம்சமானவர் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாகிய நாம் ஆவிக்குரியவர்கள். ஆனா இப்ப பவுல் என்னடா உங்ககிட்ட என்னடா பேசுறது? நானு உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால பேச முடியலையே. கவனிங்க, நீங்க ஆவிக்குரியவர்கள்னு வச்சு இப்ப நான் இப்போ எல்லாம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ராமன் சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அவர் 2 பேரும் உட்காந்து நல்லா பேச முடியும். அல்லது ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜருக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உட்காந்து பேச முடியும். இவர் ஒரு தாட்ஸ்ல இவங்க ஒரு தாட்ஸ் இருந்தாலும் பேச முடியாது. இன்னைக்கு எல்லா முறிவுகளும் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல மனநிலை இருக்க வேண்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரியவர். அவர் சபை நடத்துகிற சபை போதகராக அப்போஸ்தலனாக இருக்கிறார். இப்ப சபையில நீங்க வந்திருக்கிறீங்க, ஆவிக்குரியலாம் வந்திருக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சண்டை. நீ ஆவிக்குரியவர்களா இல்ல மாம்சத்துக்குரியவர்களாப்பா? நீங்க என்னால பேச, உங்களை ஆவிக்குரியவர்களே பேச முடியலையே. என்னால உங்களை ஆவிக்குரியவர்கள்னே வர முடியலையே. இப்போ பொதுவா ஆவிக்குரியவங்கன்னா என்ன? என் தேவனை பத்தி எதனா பேச மாட்டாங்களா? என் தேவனை பத்தின வெளிச்சம் எனக்கு கிடைக்காதா? எங்க அப்பாவை, என் தேவனை, இப்ப நம்மளா தேவனுடைய பிள்ளைகள், அப்பா வீட்டுக்கு போக போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய வீட்டுக்கு போக போறோம். அந்த அப்பா மேல ஒரு தாகம் வந்துடும். ஏதாவது வசனத்துல எனக்கு புது வெளிச்சம் கிடைக்காதா? என் தேவனை பற்றின ரகசியங்கள் எனக்கு எதுனா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஆனா கொரிந்து சபையில கிட்ட போனாலே, சபை விசுவாசிங்க கிட்ட போனாலே பிரச்சனை. ஒருத்தரை மாத்திரி ஒருத்தரை கடிச்சுக்கின்னு நிக்கிறாங்க. இப்ப பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, என்னால உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண முடியவில்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ரட்சகர் தானா? எங்களை ஆவிக்குரியவர்கள் பேசக்கூடாமல் என்னவா? மாம்சத்துக்குரியவர்கள். என்னது? மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இது ஸ்டெப் சொல்றாரு பாருங்க. ஆவிக்குரியவர்கள் என்பது ஒரு உன்னத அனுபவம், பிதாவை தொழுது கொள்ளுகிற அனுபவம், பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆனால் இது சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அனுபவம், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நீ இன்னமும் உலகத்தாம்பாரி மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறாய். உன்னுடைய மாம்ச அறிவுல செயல்படுற, ஆனா சர்ச்சில் மட்டும் நீ இருக்கிற. அதான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தெய்வம், இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்ட, உயிர் தேர்ந்தார். உன் மாம்ச அறிவுல நீ நம்பிக்கைன்னு ஏதோ உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செஞ்சிருப்பா, அதை நம்பிக்கை சர்ச்சில் மட்டும் உட்காந்துங்கிற. அதான் குழந்தை. மற்றபடி பிறந்திய அவ்வளவுதான், அம்மா வயிற்றுல இருந்து வந்துச்சு அவ்வளவுதான். அது வாயில பாலை வச்சாலும் குடிக்க மாட்டேங்குது, தண்ணியை ஊத்தினாலும் குடிக்க மாட்டேங்குது. அதான் கிறிஸ்துவுக்குள் குழந்தை. ஜஸ்ட் அம்மா வயிற்றுல வந்திருக்கிற அவ்வளவுதான்.
ஆக ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னா சகோதர சிநேகத்துல தான் இருக்கு. அந்த ஆவிக்குரிய அன்பினுடைய நிலைமை, அந்த சாந்தமுள்ள ஆவி, அந்த சாந்தமுள்ள ஆவியில் தான் அங்கே கிறிஸ்து இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்துட்டு வாங்க, மறுபடியும் வாங்களேன், வாசிப்பாங்களா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11:28. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தம் என்பது தேவனுக்கு முன்பதாக நான் பலி. ஒரு ஆட்டினுடைய சுபாவம் என்னது? ஆடு எப்படிப்பட்டது? அது சாந்தம் உள்ளது. இயேசு ராஜா தேவனுக்கு முன்பதாக சாந்தமுடையவராக, தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவராக, தம்முடைய சித்தத்தை சிலுவையில் அடித்து பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவராக, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் பாவத்தை சுமத்தும் போது, அவர் மேல சுமத்தும் போது அவர் பின்வாங்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. தேவனை எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. இதுதான் இந்த சாந்தம். மனத்தாழ்மை என்பது, நல்லா கவனிக்கணும், மனத்தாழ்மை என்பது என் சகோதரனுக்கும் முன்பதாக நான் ஒன்றுமில்லை. இதுதான் கிறிஸ்துவின் ஆவி. தேவன் நமக்கு கிறிஸ்துவின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே கிறிஸ்துவின் ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆக சபையில வந்திருக்கிற நாம் சாந்தமும் மனத்தாழ்மையும். சாந்தம் என்பது தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, நான் ஆட்டுக்குட்டியா இருக்கிறேன், தேவ சித்தம் செய்து ஒப்பு கொடுக்கிறேன். மனத்தாழ்மை என்பது என் சகோதரனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. ஏன் காலை கழுவணும்? நம்ம எல்லாம் காலை கழுவி திருவிருந்து இருக்கிறோம். என் சகோதரனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. என் சகோதரனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். என் மனைவிக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என் கணவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி ஒன்றுமில்லை. இந்த சாந்தமும் மனத்தாழ்மையை உள்ள ஆவிதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுடைய ஆவி. அவருடைய ஆவி சாந்தமா மாறிடும். முன்னாடி மனுஷிக ஆவி என்ன செய்யும்னா, சல் 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 சல், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க வேஸ்ட், அவங்க இப்படி பண்றாங்க, சல் 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 சல். இந்த கொலுசுக்காரி தான் தேவனுக்கு அருவருப்பு. ஏன் இந்த கொலுசுக்காரியாக இவள் இருக்கிறாள் என்றால், இவ கொக்குக்காரி. அவ சத்தமிட்டுக்கினே இருப்பான். இப்ப இன்னைக்கு பாஸ்டர் வந்தாரு. அவங்க நம்ம பேசி கொண்டிருக்கும் போது வார்த்தை சொன்னாரு. ஒரு சிஸ்டர் வந்து பாருங்க, தங்களை அலங்கரிக்கிற அலங்காரத்தை விட்டுட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் சுகமா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டுலாம் அதுலலாம் தெய்வீக சுகத்தை குறித்து உபதேசிப்பார்கள். ஒரு சிஸ்டருக்கு ரொம்ப பிரச்சனை, பயங்கர பலவீனம். அவங்களுக்கு பூனா ரொம்ப ஆசை, பூ மேல அவங்களுக்கு பயங்கர மோகமா இருக்கும். அப்போ ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஜெபம் பண்ணி இன்னொரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிருக்கும் போது, எனக்கு அடிக்கடி பலவீனம் வருது பாஸ்டர், என்னன்னு தெரியல. ஓகேம்மா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஆனால் உங்களுடைய இருதயத்துல வந்து பூவின் மேல ஒரு மோகம் இருக்கு, இந்த மோகத்தை நீ விற்றுமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்றோம். அந்த சிஸ்டர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நீ பூல வைக்க மனுஷன் அந்த அந்த வியாதி அத்தோடு, அந்த பர்டிகுலர் வியாதி அத்தோடு அந்த சிஸ்டருக்குள்ள வரவே இல்லை. பாஸ்டர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நகை மேல பயங்கர மோகம், நகை நகை நகைன்னு தங்களை அலங்கரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதே மாதிரி தீரான வியாதி. அதே மாதிரி வந்து ஜெபமணி சொல்லும் போது அவர்கள் அந்த நகையை விட்டவர்களும் அந்த வியாதியை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதெல்லாம் ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு புரியும். மாம்சீகமானவனுக்கு ஆவிக்குரிய வார்த்தை காரியங்களை சொன்னா என்னது? பூ வைக்கிறது பெரிய குற்றமாடா, நெகை போடுறது பெரிய குற்றமாடா, ஊர்ல உலகத்துல இல்லாதாடா, இது என்ன புதுசா உபதேசம் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஆனா ஆவிக்குரியவர்களுக்கு தான் இந்த ரகசியம் எல்லாம் புரியும். ஏன்னா சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகிற இடம். ஆக இந்த சாந்தமும் மனத்தாழ்மை, என்னுடைய ஆவி என்ன ஆயிடும்னா சாந்தமா மாறிடும். ஆனால் சபைக்குள்ள இந்த நியாயந்திருக்கிற ஆவி, மற்றவர்களை நியாயந்திருக்கிற ஆவி, காயினுடைய ஆவி, இது யாசாவின் ஆவி, இது இஸ்மவேலின் ஆவி. இது என்ன செய்யும்னா, இந்த அவனுடைய மனசாட்சி குற்றம் உண்டு குற்றம் இல்லை, குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு மற்றவனை நியாயந்திருத்துக்கினே இருக்கும். அந்த வசனத்தை வாசித்து ரோமருக்கு நிருபர் 2வது அதிகாரத்துல, ரோமருக்கு நிருபர் 2வது அதிகாரம் அதுல 14-15 வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்
சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது உங்களுக்கு சுபாவமே நீதி இருக்கிறது. நியாயப்பிரமாண நீதி நம்ம மனசாட்சியில் இருக்கு. நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று இதுதான் இந்த சல் 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 இந்த கொலுசு சத்தம். நீங்க ஏசையா இது பழைய பிரசங்கம் இது ஆமென் சொல்லுங்க. கொக்குக்காரி கொலுசுக்காரி இதெல்லாம் பழைய பிரசங்கம், ஸ்பிரிச்சுவல், அதுக்குள்ள போக விரும்பல. இதை கவனித்துக் கொள்ளுங்க. இது என்ன செய்யணும்? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று இவன் சிந்தனை ஒண்ணு ஜட்ஜ்மெண்ட் பண்ணினே இருக்கும். தேவனே நியாயாதிபதி. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இதுதான் சாந்தம் மனத்தாழ்மையும் உள்ள ஆவி. ஆனா இந்த மனுஷிக ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, சல் 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 சல்லுன்னு மற்றவங்களை நியாயம் தீர்த்துக்கினே இருக்கும். இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி அது அப்படி, ஏதோ ஒண்ணு மற்றவங்களை. இது மனுஷர் மார்க்கம். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்க மனுஷர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் தேவர்கள், தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சொல்றார், ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே நீங்க என்னென்னலாம் நியாயம் தீர்ப்பீங்க? எது குற்றம் எது குற்றம் இல்லைன்னு உங்க சிந்தனை நியாயம் தீர்த்துச்சு. இது எல்லாமே நியாய தீர்ப்பு நாள்ல இந்த சத்தியம் கேட்டதுமே உள்ளுக்குள்ள திக் 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 திக்னு உதைக்கும் பாருங்க. அவங்க தான் ஆவிக்குரியவங்க. மற்றவர்களை குற்றம் உண்டு குற்றம் இல்லை, அவங்க செஞ்சு தப்புங்க, இவங்க செஞ்சு சரிங்க. உனக்கு அது ஆண்டிக்கு ஏண்ட அம்பாரங்காத. தெருவுல போகும்போது தனக்கு அடாத காரியத்துல தலையிடுகிறவன் நாய காதை பிடிச்சு இழுத்ததுக்கு ஒப்பனை என்று சொல்லுகிறார். நாய காதை பிடிச்சு இழுத்தா எப்படி உனக்கு கடிக்குமோ அதே மாதிரிதான் மற்றவர்களை நீ எந்த அளவுக்கு நீ நியாயம் திருத்தியோ. உன் கணவனோடு எவ்வளவு குற்றம், உன் வாயில எவ்வளவு குற்றம், உன் மனைவி மேல எவ்வளவு குற்றம், உன் அப்பா அம்மா உனக்கு சோறு போட்டு உன்னை வளர்த்தெடுக்கிற அப்பா மேல எவ்வளவு குற்றம், அப்பா அம்மா மேல, உன் பிள்ளைங்க மேல எவ்வளவு குற்றம். நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது எல்லா மனிதருடைய அந்தரங்கங்களையும் மொத்தத்தை வெளிச்சிடுவார். உன் நினைவுகள் முதற்கொண்டு வெளிச்சிடுமா. இருதயத்துக்குள்ள கசப்ப வச்சுக்கின்னு, இருதயத்துக்குள்ள கசப்ப வச்சுக்கின்னு நீ வாழ்வ. வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுக்கிறது, எறா உன்னை சேர்த்து வச்சுக்கிறேன்னு 4 பேருக்கு மத்தியில வச்சு அசிங்கப்பட்டிருக்கு. அவங்க அப்படியே தெளிவா தெரியும், ஐயோ வீட்டுல பிரச்சனை பொழுது பாவம் பிரதரு. நிறைய பேர் இருதயத்துக்குள்ள கசப்ப வச்சுன்னு, உள்ளத்துல பகைய வச்சுன்னு உறவாடுவாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. என் ஜீவன் கிறிஸ்தியேசுவோடு பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்பது தாங்க மாபெரும் உன்னத வாக்குதத்தம். உன்னத வாக்குதத்தம். அந்த வாக்குதத்தை சுதந்திரத்துக் கொண்டவர்கள் யார பற்றியுமே பேச மாட்டாங்க. அவங்க வாயில எதுவுமே வராது. ஏன்னா யான் சுவிசேஷம், என் சுவிசேஷம். இதுதான் புதிய ஏற்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட சபை. ஒரு ஊழியக்காரனுடைய அந்த சத்தியத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க என் சுவிசேஷத்தின்படியே, என் சுவிசேஷம் தான் உங்களை பூர்ண புருஷனாக மாற்றும். மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற அந்த நாளிலே இது விளங்கும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஆகிய இந்த கொலுசு சத்தத்தை ஸ்டாப் பண்ணுங்க. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற, மற்றவர்கள் செய்கிற, நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அது சரின்னு நியாயப்படுத்தல. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க தப்பு தான் செய்யறாங்க. அப்போஸ்தலன் பவுலும் சரின்னு சொல்லல, அவங்க குற்றம் செய்யும் போதுன்ட்டாரு. அவன் ஆவிக்குரியவனை ஏன் குற்றம் செய்ய போறான்? அவன்தான் தேவ பயமே இல்லையே.
இப்ப திருப்பிங்க போல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 மறுபடியும் வாசி. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்ப டிஃபரெண்ட் காட்டுறது பாருங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. மத்த சர்ச்சில எல்லாம் போஜனம் கொடுத்தேன், அதுவும் திடமான போஜனம் கொடுத்தேன். நல்ல மட்டன் பிரியாணி, நல்ல முட்டை, இன்னும் என்னென்னவோ நல்ல 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 போஜனத்தை கொடுத்தேன். ஆனா கொரிந்து சபைக்கு வரும்போதெல்லாம் லைட்டா தான் பேசினேன். எல்லாருக்கிட்டையும் சத்தியம் பேச முடியாது தானே, ஆமெனா இல்லையா? ஆமா, ஊழியக்காரர்கள் எல்லாம் தெரியும். பவுலதான் சொல்றாரு, மற்ற சபைக்கெல்லாம் நல்ல, எபிரேயருக்கெல்லாம் நல்ல செம ஸ்ட்ராங்கான மெசேஜ், ரோமாபுரி சபைக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்கிறா. ஆனா நீங்க ரொம்ப பெலன் அற்றவர்கள். ஏன்னா கொரிந்து சபையில அது ஒரு துறைமுகப்பட்டணம், நல்ல காசு, வெளிநாட்டு பணம். அங்க விபச்சாரம் நல்ல கொடிகட்டி பறந்தது. அதனால தான் பார்த்தா ஸ்திரீகள்லாம் முக்காடிடணும் அப்படின்ற சத்தியத்தை எல்லாம் கொரிந்து சபைக்கு தான் எழுதியிருப்பார். ஏன்னா ஸ்திரீகள் சபையில பேசக்கூடாது, இந்த சத்தியத்தெல்லாம் அங்க சொல்லியிருப்பார். ஏன்னா சபைக்குள்ள மறுபடியும் அப்படிப்பட்ட அந்த அபாமினேஷன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பார். நல்லா கவனிக்கணும். அதனால இது பாருங்க, எப்பவுமே எந்த இடத்துல பணம் இருக்குதோ அங்க இது எவ்வளவுதான் உபதேசம் முட்டல உள்ள போய் உட்காராது. நல்லா கவனிச்சிங்க. பணம் இருக்கிற இடத்துல நீங்க உபதேசத்தை நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது உள்ள போய் உட்காரவே உட்காருது. அதான் பவுலிங்க சொல்றாரு, நான் மற்ற சபைக்கெல்லாம் ரொம்ப போஜனம் கொடுத்தேன்டா, உங்ககிட்ட வரும்போது நீங்க குழந்தையா இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாலை கொடுத்த, அந்த பாலை கூட குடிக்கலையா நீங்க எப்படியாவது ஆவிக்குரியவர்கள் என்கின்ற அந்த மகிமை நிலைக்குள்ள வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பாலை கொடுத்தேன். தொடர்ந்து வாசிங்களேன். இந்த மாம்சத்துக்குரிய என்னது? பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவளா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்களே. என்ன மார்க்கம்? அப்ப சபையில் இருக்கிறதெல்லாம் யாரும் இல்ல, மனுஷர் அல்ல, ஆவிக்குரியவர்கள், தேவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நீங்க மனுஷ மார்க்கமா சண்டை போடுறீங்களே, ஒரே பொறாமை. அவன் முன்னேறிடுறான், அவன் நிறைய காசு பணம் வச்சிருக்கிறான், அவன் பாரு இப்படி போறான், அவனை விழாவத்தை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி பொறாமையும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் வாக்குவாதங்களும் சபையில் இருக்குதே. நீங்க ஆவிக்குரியவங்களே இல்லையே, நீங்க மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்களே, உலகத்தா மாதிரி நீங்க நடக்கிறீங்களேன்னு சொல்லி பவுலிங்க கஷ்டப்படுகிறார், அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். இது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையே, நீங்க சமாதானமா அல்லவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கணும்னா சாந்தமுள்ள ஆவியோடு இருக்க வேண்டும். இந்த சாந்தமுள்ள ஆவி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் 25:9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த சாந்த குணமுள்ளவர்கள், இந்த சாந்த குணமுள்ளவர்கள் யார் என்றால், தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, தேவனுக்கு முன்பதாக நான் பலியானேன், என் தேவ சித்தம் செய்வதற்கு என்னை பலியாக்கினேன் என்று தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் தங்கள் சகோதரருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரு, யாருக்கு கர்த்தர் நியாயத்துல நடத்துவார்? கர்த்தருடைய சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இந்த ஒரே வசனத்துல 2 முறை சாந்த குணம், சாந்த குணம். இந்த சாந்த குணமுள்ளவர்கள் தான் பூமியை சுந்தரிக்க போகிறார்கள். இந்த சாந்த குணமுள்ளவர்கள் தான்
பூமியை ஆளுகை செய்ய போறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட மகிமை அடைந்து பூமிக்கு வந்து ஆட்சி பண்ண போறவங்க யாருன்னா சாந்த குணமுள்ள கெர்ஜித்தவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவர்கள். தேவன் தம்முடைய ஊழியர்களாக யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் இந்த சாந்த குணம் உள்ளவர்கள். அவர்களுக்குத்தான் தம்முடைய வழியை வெளிப்படுத்தி இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தான் ஊழியத்துல பயன்படுத்துவார். எல்லாரையும் பயன்படுத்த முடியாது. ஒருவேளை கரடுமுருடன் ஆட்களா இருப்பாங்க, அவங்கள கூட கர்த்தர் என்ன செய்வார்னா நல்லா அடிச்சு புடமிட்டு உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போய் அவங்கள சாந்த குணம் உள்ளவங்க, தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்கின்ற சாந்த குணத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை அவர் வெளிப்படுத்துவார். ஒரு பயங்கரமான ஆச்சரியமான காரியம் நடக்கும். யாரு? மோசே. என்ன, கர்த்தர் மோசையை கொண்டுதான் அவர் என்ன பண்ணார்னா தம்முடைய பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். தேவன் அந்த வார்த்தையானவர், லோகோஸ் என்கின்ற அந்த வார்த்தையானவர், அது டாவர் அல்லது டாபர் என்பது எபிரேயத்துல பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய மகிமையின் வார்த்தையானவர். இந்த நியாயப்பிரமாணம் தான் கிறிஸ்துவானவர். இந்த மகிமையின் நியாயப்பிரமாணத்தை இந்த உலகத்துல தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். இப்போ மோசேக்கு மனைவி சிப்போரால் உண்டு, பிள்ளைகள் பெனகாஸ் கெர்சோம், எலியாசர் கெர்சோம் உண்டு. ஆனால் என்ன சிச்சுவேஷன் தெரியல, மோசேயுடைய மனைவி மரித்து போனாங்களோ என்னவோ தெரியல. மோசே என்ன செய்வார்னா எத்தியோப்பிய ஸ்திரீ, ஒரு ஸ்திரியை திருமணம் செய்து கொள்வார். நல்லா கவனிக்கணும், எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய ஒரு ஸ்திரியை திருமணம் செய்து கொள்வார். மோசேயினுடைய அண்ணன் ஆரோனும், கூட பிறந்த அண்ணன் மோசேயுடைய அக்கா மிரியாமும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நல்லா கவனிங்க, அந்த இடத்துல ஒரு ரகசியம் ஒன்று இருக்கும். என்ன தெரியுமா? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மனுஷனுக்கு முன்பதாக மனுஷனை வச்சு தங்களை எடை போட்டு கொள்ளுகிற, தங்களை அளந்து கொள்ளுகிற, மனுஷரை கொண்டு தங்களை அளந்து கொள்ளுகிற இந்த அனுபவம் தான் தேவனையும் மனிதனையும் விட்டு பிரித்த ஒரு பயங்கரம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷனை உடனே என்ன ஆச்சுன்னா ஆவிக்குரிய உச்ச நிலை உங்களுக்கு பயங்கரமா ஏறி போயிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. டைரக்டா மோசே கிட்ட போய், மோசே நீ எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்து பாவம் மோசே அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒருவேளை கோவப்படாமல், அதாவது கோவப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே மன்னிச்சிருப்பாரு. அது பயங்கர பாவம், ஒருத்தர் செய்யற குற்றத்தை சொல்லுவது. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசேயினுடைய ஆவிக்குரிய நிலையையும் தங்களுடைய ஆவிக்குரிய நிலையை வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? அவன் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறான், மோசே கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசினாரா? எங்களை கொண்டுதான் கர்த்தர் பேசலையா? நல்லா பயங்கரம். இது ஆவிக்குரிய பயங்கரமான ஒரு விழுகை. மிரியாமும் ஆரோனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மோசையை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் பேசினாரா? எங்களை கொண்டு கர்த்தர் பேசினது இல்லையோ? ஏன் இப்ப இந்த வார்த்தை வருது? அதான் மோசே போயிட்டு ஒரு எத்தியோப்பிய பெண்ணை போய் திருமணம் செய்து கொண்டாரு. எத்தியோப்பியா அப்படின்னா கூஷ் என்றால் பிளாக், கருப்பு என்றால் அந்தகாரம். இப்ப மோசே போய் அந்தகாரத்துல விழுந்துட்டாரு. இவங்களாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்போ இவங்க பேசுற இந்த வார்த்தை கர்த்தருடைய காதல போய் விழுந்துச்சு. நல்லா கவனிங்க, சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் நியாயத்துல நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் போதிக்கிறார். மோசேக்கு அவர் போதிக்கிறார், மோசையோட பேசுகிறார். இப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிற சாந்த குணம். அவன் மோசே யாரையுமே குற்றப்படுத்தாதவன். நல்லா கவனிங்க, தேவன் யாரை ஊழியர்களாக தெரிந்து கொள்ளுவார், தேவன் தம்முடைய பார்வையில யாரை பரிசுத்தனாக தெரிந்து கொள்ளுவார், தேவன் யாரை தமக்குரியவனாக தெரிந்து கொள்ளுவார், தேவன் யார் மேல் அவர் பிரியமா இருப்பார், தேவன் யாருக்கு தம்முடைய பிரியத்தை வெளிப்படும், யார் மேல தேவன் பிரியமா இருப்பார் என்றால் சாந்த குணம் உள்ளவர்கள், ஒருத்தருடைய குற்றத்தையும் பாராதவர்கள், யாரையும் தங்களுக்கு ஈக்குவலாக வச்சு எடை போடாதவர்கள்.
ஒருத்தர் செய்யற குற்றத்தை வச்சு தங்கள் எடை போட்ட உடனே அவன் குற்றம் பெருசா தெரியும். அவன் அவன் உன் கண்ணுக்கு அவன் பெரிய தூண் மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் அது துரும்பு தூசு என்று சொல்லுகிறார். யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார்? எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, அவங்க பேசுற வார்த்தையை பாருங்களேன். கர்த்தர் மோசேயை கொண்டு மட்டும்தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்று என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். சரி, இப்ப இவங்க யாருகிட்ட இந்த நியாயத்தை கொண்டு போயிருக்கிறாங்க? கவனிங்க, சர்ச்சில் இது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுப்பா. மோசே ஏதோ ஒரு பலவீனம், எனக்கு ஒரு மனைவி தேவை, எப்ப எனக்கு மனைவி இல்லை, எனக்கு இப்ப மனைவி வேணும்னு சொல்லி ஒரு எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணிக்கினாரு. நல்லா கவனிக்கணும். இப்ப மோசையை நடத்தி கொண்டு வருகிறவர் கர்த்தர். மனுஷன் கண் கண்டபடி நியாயந்திருக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். கண் கண்டபடி நியாயந்திருக்கிறவர் அல்ல. அப்போ இவங்க பேசுற இந்த வார்த்தை கர்த்தருடைய காதுல போய் விழுது. கர்த்தர் அதை கேட்டாராம். கவனிங்க, கர்த்தர் யாருக்கு விரோதமாய் நீங்க பேசுறீங்களோ அதை கேட்கிறார். அதே மாதிரி அன்பாய் சொல்லுகிறேன், ஊழியருக்கு விரோதமாய் பேசாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய அந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளுக்குள்ள நொறுங்குதலை கர்த்தர் பார்க்கிறார். அந்த நொறுக்குதலை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரனா யார் அப்படின்னா சாந்த குணம் உள்ளவன், யாரையுமே குற்றப்படுத்தாம அவருடைய பாவங்களை மன்னித்து அவளை அரவணைக்கிறவன், மனம் திரும்பும்படியாய் பாவத்தை எடுத்து சொல்லும் போது மனம் திரும்பிடணும். பாஸ்டுக்கு என்ன தெரியும்? என்னை பத்தி பாஸ்டுக்கு என்ன தெரியும்? அவங்கள இந்த மாதிரி பண்றாங்களே. பாஸ்ட் உங்க மேல அன்பு வச்சு உங்களை நடத்தி கொண்டு போறவங்க தாங்க ஊழியக்காரங்க. அவங்க சாந்த குணம், உங்களை குற்றப்படுத்தாதவர்கள். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மோசே, வாசி அந்த 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம். சாந்த குணம்னு சொல்லி மிகுந்த சாந்த குணமாகும். கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டர் தான் இந்த மோசே. இந்த மோசே எப்படிப்பட்டவன்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று நல்ல நல்ல சைக்காலஜி நல்லா தெரியும் மோசேக்கு. அதனாலதான் சாந்த குணம். அந்த சாந்த குணம் எப்படின்னாக்கா, பூமியில் உள்ள சகல மனிதர் எல்லாம், இன்னைக்கும் இந்த வேத வசனம், இந்த நியாயப்பிரமாணம் மாறாது. நியாயப்பிரமாணம் பிரபஞ்சத்துக்குரியது, அது தேவனுடைய பிரமாணம். அப்போ மோசே என்கின்ற இந்த மனிதன் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் மிகுந்த சாந்த குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசேக்கு சைக்காலஜி தெரியும், மனிதனுடைய சுபாவம் நல்லாவே தெரியும் மோசே. அப்போ அந்த அந்த சுபாவங்களை பற்றின அந்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு ராஜா பூமியில வாழ்ந்த போது எல்லா மனிதனுக்கு உள்ளிருப்பதும் அவர் அறிந்திருந்தார். அதனால மனுஷரை நம்பி இணங்கவில்லை. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அவர் மனுஷன் நம்பி என்ன, இயேசு ராஜாவுக்கு சைக்காலஜி, அவர் எல்லாம் அறிந்தவரே. அதனால யாருடைய பலவீனங்களையும் குற்றப்படுத்தவில்லை. அதே மாதிரி தான் மோசே. அந்த வசனத்தை வாசி. இயேசு ராஜா எல்லாம் அறிந்தவர். யோவான் சுவிசேஷத்துல நல்ல வசனம் எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு ராஜா மனுஷனுக்கு உள்ள இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருந்தார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 24, 25 வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை, மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், சைக்காலஜி இது இயேசுராஜா தெய்வம் மாம்சத்துல வந்திருக்கிறார். மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறத அவன் என்ன நினைக்கிறான், அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கு. யாரையும் நம்பி இணங்கல, யாரை பத்தி நீ சொல்லவும் தேவை, யாரை பத்தி பேச வேண்டாம். நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா? யாருடைய குற்றத்தை பத்தியோ, யாருடைய வளர்ச்சியை பத்தியோ, யாரை பத்தி பொறாம வாக்குவாதத்தை பத்தி யாராச்சும் பேசினாங்கன்னா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. கேட்டீங்கன்னா அந்த சாபம் அது உன் குடும்பத்தின் மேல உன் பிள்ளைங்களை பாதிச்சிடும். பயங்கரமான சாபம் அது.
அப்பெல்லாம் பார்த்தோன்னா ஊருக்கு மத்தியில ஒரு புளிய மரம், இல்லை ஒரு நல்ல பெரிய வேப்ப மரம், பெரிய ஆலமரம், அரச மரம், எந்தெந்த ஊர்லலாம் ஊருக்கு மத்தியில வேப்ப மரம், புளிய மரம், அரச மரம், ஆலமரம்லாம் இருக்குதோ அந்த ஊர்ல சபிக்கப்பட்டவர். ஏன்னா அங்க உட்காந்துருவாங்க. ஊர்ல இருக்கிற மொத்த பேரை வந்து உட்காந்து எவன் வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு மொத்த ஊரு கதையும் பேசுவான். சாபத்தை சுமந்து கொண்டு அவன் சந்ததிக்கு வைப்பான். இப்ப எல்லாம் பணம் மோட்டிவ் ஆகி போச்சு, எல்லாம் வேலைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல அந்த கிணத்தடியா இல்லையா, அப்புறம் அங்க சென்டர் இருக்கிற திண்ணை, அந்த திண்ணையில பார்த்து நான் உட்காந்துட்டு அங்க போய் உட்காந்துட்டா போதும், ஊர்ல என்னென்னலாம் நடக்குது மொத்தத்தையும் அப்படி தெரிஞ்சுன்னு வந்துடலாம். தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இயேசு ராஜா அவர் மனுஷர் எல்லாரும் அவர் அறிந்திருந்தார். மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தார். யாரையும் நம்பி இனங்கல. ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அவர் யார்? அதுதான் மோசே. இந்த மோசே இந்த சாந்த குணமுள்ளவருக்கு கர்த்தர் தம்முடைய நியாயத்தை காண்பிக்கிறார். அப்ப மோசேக்கு தெரியாத என்னடா எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணிருக்கிறோமே நம்மள. பாருங்க, இப்போ மோசே வந்து எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்தது எந்த கான்செப்ட்ல இவங்க பேசுறாங்க அப்படின்னா, நீ தான் வந்து அந்நிய ஜாதி கூட கலக்க கூடாதே மோசே, நீ போயிட்டு எப்படி கலக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசினாங்க. ஆக்சுவலா வந்து மோசே வந்து திருமணம் செய்யும் போது ஒருவேளை அந்த 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 எத்தியோப்பிய பெண்ணிடத்துல நம்முடைய தேவனை குறித்தும் அல்லது மற்ற காரியங்களை குறித்தும் ஒழுங்குகளை குறித்தும் சொல்லியிருக்கலாம். அதற்கு உடன்பட்டு அந்த மகள் மனம் திரும்பி வந்திருக்கலாம். இதுதான் இந்த ப்ராசிலோட்டோஸ் என்று சொல்லுவாங்க, புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு உள்ள வர்றது. அது முதல்ல இந்த மோசே திருமணம் செய்த எத்தியோப்பிய பெண்ணாக இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஏன்னா இயேசு ராஜாவை இங்க ஜட்ஜ்மெண்ட் வராரு இங்க. ஏன்னா காரணம் இல்லாமல் பகைக்கிற இந்த பகை, முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். முகாந்தரம்னா காரணம். காரணம்னா நான் எதையுமே சிருஷ்டிக்கல, எனக்கு யாரு துரோகம் பண்ண, எதுவா உண்டு, எதை பண்ணி சிருஷ்டித்த? என்ன சொல்லுங்க பாரு, எதை நீ சிருஷ்டித்தாய்? உன்னை பகைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் முகாந்தரம் இல்லாத பகை. எது உன்னுடைய இந்த பூமியில எதை நீ சிருஷ்டித்த? எதை நீ உருவாக்கின? எதுக்கு உனக்கு பகை வருது? இயேசு ராஜாவை சிலுவையில் அடித்து கொன்றதும் மற்றவனை பகைப்பதும் ஒன்று. முகாந்தரம் இல்லாமல் பகைத்தார்கள். அப்போ மோசேவானவன் சாந்த குணம் உள்ளவன். மோசேவானவனை நியாயத்தில் நடத்தி கர்த்தர் தம்முடைய வழியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாம்சத்தின்படி நியாயந்திருக்கிறது, கண் கண்டபடி நியாயந்திருக்கிறது, காது கேட்டபடி நியாயந்திருக்கிறது. நமது கர்த்தர் இந்த உலகத்துல வந்தபோது கண் கண்டபடி நியாயந்திருக்கவில்லை, அவர் காது கேட்டபடி நியாயந்திருக்கவில்லை, உண்மையாய் அவர் நியாயந்திருத்தார். அவர் நீதி உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். சரி, இப்போ மோசேயானவன் எப்படிப்பட்டவன்? உடனே கர்த்தர் என்ன பண்ண போறார்? 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். ஏன்னா 3 பேருமே தீர்க்கதரிசிகள். உடனே இப்ப கர்த்தரே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்ப சபை என்பது ஏதோ கண்ணுக்கு தெரியாம ஏதோ போகுது, ஏதோ பாஸ்டர் ஏதோ பண்றாரு. ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய சமூகத்துல நடுங்கி 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 பயந்து பயந்து பயந்து. இப்ப ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். 2007 வருஷத்துல இந்த வீடு கட்ட அப்போ பண்ணோம். அப்படி பாதியிலே விட்டோம். கர்த்தரை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு 2009. அப்ப 2000 ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்தே கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டே நான் செவி கொடுக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தேன். எனக்கு பயம். அது உலக ஆசை எனக்கு ரொம்ப அதிகம். உலக ஆசைன்னா சாதாரணமான ஆசைலாம் கிடையாது. நான் போட்ட கற்பனை கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம். அந்த மாதிரி வாழ்க்கை, லக்ஸரி லைஃப், அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் என் கையில் இருக்கிற வில்லையும் அம்பையும் தட்டி 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 விட்டு அவருடைய ஊழியத்தை திருப்பினார். வீடு அப்படியே பாதிலே நின்று போச்சு. ஆனால் இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு இப்போ மறுபடியும் வந்து பிள்ளைங்களாம் இப்போ பெருசாகிட்டாங்க. வீடு இல்லை, இருக்கிறது 5 பேர், அந்த 2 ரூமு. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு தேவை, அடிப்படை தேவை இல்லை. ஆனால் எனக்கு பயம். அந்த ஒரு என்னங்க, வீடு என்பது அடிமைத்தனம், அது கர்த்தரே கொடுத்தால் அது கிருபை. இது 2 டிஃபரெண்ட் புரியணும். இதெல்லாம் உட்காந்து பயந்து 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 ஒரு வேலை செய்யறதுக்கு அதெல்லாம்
யோசிக்கணும். நீங்களாம் சும்மா இதை கண்மூடித்தனமா வந்து பார்த்துலாம் பேசக்கூடாது. ஒரு சில காரியங்கள்லாம் பண்றோம்னா நிறைய ரகசியங்கள் இருக்கும். தேவ சமூகத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. உடனே கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வந்து அங்க கூப்பிடுறாரு, எல்லாம் வாங்க 3 பேர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை நான் கொஞ்சம் பேசுறேமா, என் வார்த்தையை கேளுங்க அப்படின்னு அர்த்தம். ஆரோன் மிரியாம் கூட பிறந்தவங்க, மோசே கூட பிறந்த, இந்த இயேசு ராஜாவுக்கு முன்னாடி கூட பிறந்தவங்க. இந்த பிளட் எல்லாம் வேலை செய்யாது. ஆமெனா, இது ஸ்பிரிட், ஆவிக்குரியவர்கள். இங்க 2 பேர் இங்க வாங்குங்க. நான் பேசுறேன், இப்ப நீ வெயிட் பண்ணு. என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே ஒருவர் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. கரங்களை சொல்லாமா? நம்ம கூட பேசுறதுக்கு அவர் தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் வருவேன்றாரு. அவருடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மளை தேடி வந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால், நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்காவிட்டால் நாம் எப்படி அவர் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய இரக்கங்களுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசுனா சொப்பனத்துல பேசுவேன், தரிசனத்துல பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவன் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவன். பிதாவாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு என்னோடு கூட என் பிதாவாகிய தேவனுக்குள் அவனுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. இதுதான் இந்த அனுபவம். நல்லா கவனிங்க. அவர் நேசிக்கிறார். யாரை அவர் நேசிக்கிறார்? கர்த்தர் யாரை நேசிக்கிறார்? யாரை அவர் நடத்துகிறார்? யாரை அன்பு கூறுகிறார்? யாரை தம்முடைய ஊழியன் என்று சொல்றார்? யாரை தம்முடைய தாசன் என்று சொல்றார்? தாசன் என்பது கிறிஸ்து இயேசுவை குறிக்கிற வார்த்தை. அப்தி, ஏபேத் என்பது அடிமை, ஸ்லேவ். ஆனால் அப்தி என்பது குமாரன், தாசன். என் தாசன் என்பது இந்த சாந்த குணம், இது கிறிஸ்துவின் ஆவி. நல்லா கவனிங்க. கர்த்தர் இங்க யாரை நேசிக்கிறார்? 149ஆம் சங்கீதத்தில் நான் அவனை நேசிக்கிறேன், அவன் மேல நான் பிரியமா இருக்க, சாந்த குணம் உள்ள இந்த மோசேயை நான் நேசிக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். தம்முடைய ஜனத்தின் மேலே அவர் பிரியம். யார் மேல் அவர் பிரியம் வைக்கிறார்? சாந்த குணமுள்ளவர்கள். இந்த சாந்த குணமுள்ளவர்கள் ஆவிக்குரியவர்கள். இந்த ஆவிக்குரியவர்கள் யாரையுமே குற்றப்படுத்த மாட்டாங்க. குற்றப்படுத்திட்டாங்கன்னா தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை குற்றப்படுத்துவதும் தேவனை குற்றப்படுத்துவதும் சேம். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுக்கு பயப்படுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு முன்னுக்கு தாழ்மைப்படுங்கள். மோசே என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன்? அவன் ஆவியில் இருக்கிறவன். அவன் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளுகிறவன். அதனால நான் மோசையோடு எப்படி பேசுவேன்? வாசிக்க போலாம். தொடர்ந்து 8ஆம் வசனம் வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்கு. நல்லா கவனிங்க. இது பயங்கரம். இது முகமுகம், பிரத்யட்சம், கர்த்தருடைய சாயல். இந்த கர்த்தருடைய சாயல் என்பது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மகிமை அடைந்தவர், இந்த சாயலை கண்டவர் தான் மோசே. நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு நூல் கிளியரா போயிருக்கு. அது ஒரு எந்த பக்கமும் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் அசையவே அசையாது. ஒரே ஒரு கோடு. அது என்னன்னா ஸ்பிரிட். கர்த்தரே ஆவியானவர். இந்த மாம்சத்தை ஜெயங்கொள்ளுங்க. முகமுகம், மகிமையடைந்த தேவனை, மகிமையடைந்த கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு, அந்த மகிமையடைந்த கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் தரித்துக் கொள்ளும் போதுதான் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் நாம் தரிசிக்க முடியும்.
ஆக இந்த மோசேயோடு நான் பிரத்யட்சமாய் பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். என் சாயலை அவன் பார்க்கிறான் என்பது பூரண உபதேசம். சிங்காசனத்தின் மகிமையின் உபதேசத்தை பூரணமாய் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் இந்த சாந்த குணம் உள்ளவர்களை. அதனால நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், சபையில உங்களை யாராச்சும் கனப்படுத்தணும், உங்களை யாராச்சும் பெருமைப்படுத்தணும், நீங்க செய்யற செயலுக்கெல்லாம் யாருமே உங்களை கனம் பண்ண மாட்டாங்க, யாருமே உங்களை பாராட்ட மாட்டாங்க, அதெல்லாம் எதையுமே நீங்க நோக்கி பார்க்காதீங்க. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அவர் அலங்கரிப்பார். கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து தேவ சபையில சகோதர சிநேகத்தோட அன்போட ஒருமனப்பட்டவர்களாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆக ஒவ்வொரு நாளும் காலையில ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தான் இந்த சாந்த குணம் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வர முடியும். இவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அதான் பவுல் சொல்ற, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடவே இருங்க, இயேசு கிறிஸ்துவாகவே இருங்க, இயேசு கிறிஸ்துவாகவே நீங்க இருங்க. அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவாகவே நீங்க இருங்க. தேவனுக்கு தேவை இயேசு கிறிஸ்துக்கள், தேவனுக்கு தேவை இயேசு கிறிஸ்துக்கள். இன்னொருத்தனுடைய சிலுவையை நான் சுமக்கணும், அதுதான் தேவனுடைய அந்த மகிமை. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பாவிகளுடைய பாவத்தை குற்றத்தை சுமந்தாரோ, இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கொதா மலைக்கு போனார். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு உன் தோல் மேல சிலுவை இருக்கா? மாம்சத்தோட ரத்தத்தோடும் இருக்கிற நம்முடைய தோல் மேல சிலுவை இருந்துச்சுன்னா, சிலுவை இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பகைப்பாங்க, ஆனா நீ மனமகிழ்ச்சியா இருப்ப. உன் குடும்பத்தாரல்ல அல்லது உன்னுடைய மற்றவர்கள், நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாருமே உன்னை எதிர்ப்பாங்க, ஆனா நீ மனமகிழ்ச்சியா இருப்ப, கம்பீரமா இருப்ப. அதான் ஆவிக்குரியவங்க. நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே ஆவிக்குரியவங்க, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அதனால நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்னென்னைக்கு அவருடைய அற்புதம் மாறாத, அந்த அற்புதத்திலேயே வாழ்வதுதான் கிறிஸ்தவம். ஆக சகோதர சிநேகம் உடையவர்களாக இருக்கும்போது நல்லா கவனிங்க, இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கங்க. ஆண்டவரே, நீங்க மறைபொருளாக அல்லப்பா. நல்லா கவனிங்க, மறைபொருளாக அல்ல. வேதம் என்பது, திருமறை என்பது மறைபொருள். அது மறைந்திருக்கும் ரகசியங்கள்லாம் மறைந்திருக்கும். நல்லா கவனிங்க, மறைபொருள் அப்படின்னு எது? வேதம், பரிசுத்த வேதாகமம் அப்படின்னா வேதம்னா இந்த மறைபொருள், திருமறை. இப்ப தூய தமிழ்லாம் பார்த்தா திருமறைன்னு இருக்கும். திருமறை, மறை அப்படின்னா இப்போ ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் என்பது மறை, திரைமறைவு என்பது அர்த்தம். ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் மோசே கிட்ட என்னை பத்தின ரகசியத்துல மறைக்க மாட்டேன், டைரக்டா என்னை பத்தி ஃபுல்லா வெளிச்சு குத்துருவேன். இந்த சாந்த குணமுள்ளவர்களுக்கு நியாயத்தை கொடுப்பார், அவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிப்பார். இந்த சாந்த குணமுள்ளவர்களுக்கான ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க, தங்களுடைய பாவங்களை குறித்து நடுங்குவாங்க. இந்த திகில் உள்ள பிடிக்கும், அந்த பாவத்தை குறித்த திகில் உள்ள பிடிக்கும். இருதயத்துடைய பீட், இருதயத்துடைய ஹார்ட் பீட் அப்படியே நடுங்கும். இந்த சாந்த குணம் உள்ள நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன். அதான் இந்த மோசே. இது பயங்கரமான மகிமையான வாக்குத்தத்தங்கள். ஆவிக்குரியவர்கள் என்பது மகிமையான வாக்குத்தத்தம். அதுல நான் மறைபொருளாக அல்ல, வேதத்தில் இருக்கிற அத்தனை வெளிச்சத்தை நான் கொடுத்துருவேன், பிரத்யட்சமாய் பேசுவேன், என் சாயலை நான் அவனுக்கு காண்பிக்கிறேன். அதனால நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உடனே மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துடும். அங்கேயும் போயிட்டு மோசே போயிட்டு ஜெபம், ஆண்டவரே என் சகோதரிக்கு இறங்குங்க ஆண்டவரே. அதாங்க மோசே, எனக்கு விரோதமா பேசினல்ல பாத்தியா, அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சாம, போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம, என்ன தெரியுமா நடந்துச்சு, நேத்து என்னை பத்தி என்ன தெரியுமா பேசினா அவ, அதான் பாத்தி ஆண்டவர் செத்து போயிடுவாங்க. எச்சரிக்கையா சொல்றேன், கவனிங்க. அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் தப்பிச்சுட்டாங்க. ஆனா நீங்க தேவனை ஆராதிக்கிற நீங்க அந்த மாதிரி எல்லாம் துணிகரமா பேசாதீங்க, அப்படி பேசக்கூடாது. எனக்கு விரோதமா பேசிட்டு போனாங்க, அதான் அவங்க அப்படி நடந்துச்சு. அப்படி அல்ல, அதல்ல சாந்த குணம். ஆண்டவரே அவங்க மேல கிருபையாயிரும், அவங்க மேல இரக்கமாயிரும், அவங்க தெரியாம பண்றாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று
அறியாதிருக்கிறார்களே, அதாங்க சாந்த குணம். தொடர்ந்து வாசிங்க. மோசேயுடைய ஜெபம் பாருங்களேன், தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பாருங்க, இந்த கெஞ்சுதல் என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்ட, உள்ளம் உடைக்கப்பட்ட அனுபவத்துல கண்ணீரோட உள்ளம் நொறுங்கி கெஞ்சுவது. யாக்கோபு கண்ணீர் விட்டு அழுதான். ஓசியா சொல்லிருப்பாரு, இந்த ஜெபம் சாதாரணமா உடனே வந்துருமா? இல்ல, சாந்த குணம் உள்ளவனால மட்டும்தான் தன் ஜனங்களுக்காக அழுது கெஞ்சி அவங்க செய்யற பாவத்தை எல்லாம் மூடி, ஆண்டவரே இந்த ஜனங்க மேல இரக்கமா இரும், கையை தூக்கி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல கெஞ்சுகிற அனுபவம். ஆண்டவரே இந்த ஜனத்தின் மேல கிருபையாயிரும், பாவம்னா என்னன்னு தெரியல ஆண்டவரே. இதாங்க மோசே. அவன் அழுது கெஞ்சுகிறான். தனக்கு விரோதமாய் எழும்பின தன் சகோதரியாக இருந்தாலும் கூட, தன் சகோதரர் இருந்தாலும் கூட, அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து மறந்து கெஞ்சுகிற அனுபவம் சாந்த குணம். அதுதான் மோசேயினுடைய குணம். இப்ப நம்ம எல்லாருமே சபையில சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் விருப்பமே. ஆனால் நம்ம சகோதர சிநேகத்துல நாம் ஒருவர் மேல் ஒரு பட்சமாக இருந்து தேவனுடைய இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அதுதான் தேவனுக்கு உகந்த வாசனையான பலியாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற ஒரு மாபெரும் பலி, ஒரு மாபெரும் சுகந்த வாசனை. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சாந்தமும் மனத்தாழ்மை என்ற அனுபவத்துக்குள்ள வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியா இந்த வசந்த வாசனை முடிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்துல இந்த கிறிஸ்துவினுடைய இந்த ஆவி நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்கே நிருபத்தில் எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எங்கிருந்து வாசிக்கணும்னாக்கா 1 வாசிங்களேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும், அன்பு ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டான. இதெல்லாம் சபையினுடைய தன்மைங்க. எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள ஆறுதலாம், அன்பினாலே தேறுதலாம், ஆவியினாலே ஐக்கியமாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரே ஆனால் ஐக்கியமாய் இருப்போம். கரங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருப்போம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் ஐக்கியமாய், அந்யோன்யமாய், அன்புல நாம் ஒருமனப்பட்டவர்களாய் சபையில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையே சிந்திங்க, அன்பாயிருங்க, ஏக சிந்தையா இருங்க, ஒன்றை பத்தியே நினைங்க, அது தேவனுடைய மகிமையை பத்தியே நினைங்க. ஒன்றையும் வாதாடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, வீண் பெருமையினாலாவது. எல்லா வாக்குவாதத்துக்கும் காரணம் பெருமைக்காரங்க. இந்த பெருமைக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமா லா பேசுவாங்க. இந்த அவங்களுக்கு மட்டும் சட்டம் தெரியுமா? இல்லையா? அவங்க வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னாவே வச்சுங்க பெருமைக்காரங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதுதான் சொல்லிட்டேன். மற்றவனை பத்தி குற்றத்தை பேசும் போதே தேவ கோபமலை பத்தி எரியும். மோசேக்கு விரோதமாய் பேசும் போதே தேவ கோபம் ஆரோன் மேல மிரியா மேல பற்றி எரிந்தது. அதான் சொல்றீங்க, வீண் பெருமை அதுல செஞ்சிடாதே, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். அவ்வளவுதாங்க. இதாங்க ஆவிக்குரியவர்கள். ஒருத்தருங்க மனத்தாழ்மை, இந்த சாந்தம் இருந்தா தான் உனக்குள்ள மனத்தாழ்மை வரும். தேவனை மகிமைப்படுத்துங்க. மனுஷனுக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்தி தேவனை துதியுங்க. அதுதான் தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவம்.
கர்த்தருடைய பரிசுத்த நம்ம வகைப்படுவதாக. கணம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு முந்தாக உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லாமா? நீங்க ஆவிக்குரியவர்கள், தேவன் உங்க பட்சத்துல வந்துருவாரு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், சகலவிதமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமை உடையவர். நம்மளோட முழங்கால் இருக்கலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள்